Good evening, dear students, and Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சார் நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ராசிஸோட கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்குது போல 22 பேட்சுக்கு அங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பிள்ளைக்கு எஸ்எஃப்டி கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்குது ராஷித் சார். அவங்க 10க்கு வந்து ஜாயின் ஆவாங்க, ப்ராப்ளம் இல்லை. நாங்க கண்டினியூ பண்ணுவோம், அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதுல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். அப்ப இதுல சோ நாங்க லாஸ்டா கிளாஸ்ல விட்ட இடத்துல இருந்து வருவோம். சோ நாங்க லாஸ்டா கிளாஸ்ல விட்ட இடம் ரைட். லாஸ்டா நாங்க கிளாஸ்ல விட்ட இடம் எங்க அப்படின்னு கேட்டா இந்த அப்படித்தானே. லாஸ்டா கிளாஸ்ல நாங்க விட்டது டெக்ஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்ற இடத்துல விட்டோம். லாஸ்டா டெக்ஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்ற இடம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். சோ அப்ப இன்றைய கிளாஸ்ல அதுல இருந்து கண்டினியூ பண்ணோம். சோ இன்றைய கிளாஸ்ல அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்றோம். ஓகே சரி. சோ இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வெர்டிகல் அலைன்மெண்ட். சோ வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இது பொதுவா வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்றது பொதுவா இமேஜ் எட் பண்ணும் போது, இது எப்ப பொதுவா இமேஜ் எட் பண்ணும் போது, படங்களை எங்களோட வெப்சைட்ஸ்ல எட் பண்ணும் போது தான் இந்த வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தேவைப்படும். படங்களை எட் பண்ணும் போது எங்களுக்கு வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்ற விஷயம் தேவைப்படும். யாருக்காவது சவுண்ட் கேக்குது இல்லையா? என்ன கதைக்கிறது கேட்காம இருக்கிறது யாருக்காவது இருந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதாவது சவுண்ட் கேக்குதா? நான் கதைக்கிறது யாருக்கெல்லாம் கேட்கல, சோ யாருக்காவது கேட்கல அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேக்குது இல்ல அப்படின்னு. நான் கதைக்கிறது கேக்குதா? இல்லண்டா இல்லன்னுங்க, எஸ்ண்டா எஸ், கேக்குதுண்டா எஸ், இல்லண்டா இல்ல, கேட்கலண்டா இல்ல, அவ்வளவுதான். கேக்குதா நான் கதைக்கிறது? ரைட் ஓகே. சோ அப்ப கதைக்கிறது கேக்குது, பிரச்சனை இல்லை. ரைட் சரி. அப்ப நாங்க இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போற விஷயம், இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு, இந்த கிளாஸ்ல வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்னு, அதாவது வெர்டிகல் அப்படின்றது இங்கிலீஷ்ல, வெர்டிகல் அப்படின்னா தமிழ்ல நிலைக்குத்தாக அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப நாங்க நிலைக்குத்தாக தானப்படுத்த போறோம். நிலைக்குத்தாக தானப்படுத்தல் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தா இமேஜஸ நிலைக்குத்தாக தானப்படுத்துறது, இமேஜஸ நிலைக்குத்தாக தானப்படுத்துறது. சோ இப்ப நீங்க இங்க பார்க்க உங்களுக்கு விளங்கும் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இந்த இடத்துல சைஸ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சைஸ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், நீங்க பாக்குறது உங்களுக்கு லேசிக்காக வேண்டி. இந்த இடத்துல பாருங்க, நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்க இந்த ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. சோ இங்க ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. நான் இமேஜ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், சைஸ் 200. இப்ப பாருங்க, இந்த இமேஜ் முதலாவது இமேஜ், இது பேஸ் லைன் வெர்டிகல் அலைன்மெண்ட் அப்படின்னு. சோ பேஸ் லைன் அப்படின்னா இந்த இமேஜ் போற சேம் லைன், அதாவது பேஸ் லைன் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பேஸ் லைன் அப்படின்ற தம்பி இந்த இருக்கு, இந்த இமேஜ் இருக்கிற அதே லைன், அதாவது சாரி இந்த இடத்துல ஒரு கோடுக்கு இருந்தால் இந்த என் இமேஜ் அப்படின்னு இருக்கிற இந்த சேம் லைன்ல இமேஜ் வந்தா பேஸ் லைன் அலைன்மெண்ட் அப்படின்னு, பேஸ் லைன் அலைன்மெண்ட் அப்படின்னு. ஆனா இந்த டாப் டெக்ஸ்ட் டாப் அலைன்மெண்ட்ல இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இமேஜ் சின்னதா இருக்குனால சேம் லைன்ல விளங்குது. அப்படி இல்லைண்டா இந்த இமேஜ் மேல போகும். அப்படி இல்லைன்றால் இந்த இமேஜ் எங்க செய்யும் என்றால் மேல போகும். அதாவது பாருங்க, இங்க ட்ரா பண்ணிக்கிற மாதிரி, டியூட்ல காட்டிக்கிற மாதிரி இந்த டாப் அலைன்மெண்ட் பாருங்க. டாப் அலைன்மெண்ட் எங்க போயிருக்கு? இமேஜ் மேல போயிருக்கு. டாப் அலைன்மெண்ட் சொன்னால் போற பேஸ் லைன்லயே இல்லாம இமேஜ் மேல போகும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாட்டம் கொடுத்தால் இமேஜ் டெக்ஸ்டுக்கு கீழே வரும், இமேஜ் டெக்ஸ்டுக்கு கீழே வரும்.
அதோட அடுத்ததா இருக்குது சப் அண்ட் சூப்பர். இது நாங்க HTML படிச்சோம். சப் அண்ட் சூப்பர் விஷயத்தை நாங்க HTML படிச்சோம். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னும் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் HTML படிச்சோம். சோ சப்ஸ்கிரிப்ட் பண்ணும் போது அது எங்க போகுது, அது எங்க வருது, கீழே வருது. இதுதான் டெக்ஸ்ட் பாட்டம் என்ற இடம். சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது மேல போகுது, இதுதான் டெக்ஸ்ட் டாப் அப்படின்ற இடம். சோ அப்ப நாங்க இமேஜஸ் எங்களோட லைன்ல, அதாவது இமேஜ் எட் பண்ணும் போது, நாங்க ஒரு வெப் பேஜுக்கு ஒரு இமேஜ் எட் பண்ணும் போது அந்த இமேஜ் எந்த இடத்துல வரணும், அந்த இமேஜ் எந்த இடத்துல வரணும் என்று தீர்மானிக்க இது பயன்படும். இங்க டெக்ஸ்ட் டாப் அப்படின்றதும் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றதும் ஒரே மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாட்டம் அப்படின்றதும் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றதும் ஒரே போல இருக்கு. டெக்ஸ்ட் பாட்டம் அப்படின்றதும் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்கும். இது இமேஜோட டெக்ஸ்ட் சேர்ந்து வார முறைய காட்டுது. ஓகேயா? சோ அப்ப எழுதுவோம் நோட். எழுதுங்க நோட். எழுதலாம். எழுதுங்க. வெர்டிகல் அலைன்மென்ட் என்பது வலைப்பக்கம் ஒன்றில் படிமம் ஒன்றை இணைக்கும் போது, வலைப்பக்கம் ஒன்றில் படிமம் ஒன்றை இணைக்கும் போது அப்படிமம் தரப்பட்டுள்ள வாசகத்துடன் நிலைக்குத்தாக எவ்விடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும். நிலைக்குத்தாக எவ்விடத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும். நிலைக்குத்தாக எவ்விடத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும். சொல்லுங்க அனுஷா. எவ்விடத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும். ரைட். சோ இங்கிலீஷ்லயும் எழுதிக்கங்க. The vertical align property set the vertical alignment of an element when images are inset. அப்ப இந்த இடத்துல எனக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் இங்க பாருங்க, திருப்பியும் சொல்றேன் எக்ஸாம் பேப்பர்ல தம்பி எங்கள்கிட்ட கேட்க போற கொஸ்டின்ஸ் வந்து எங்ககிட்ட பெரிய ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்கல கேட்க மாட்டேன். என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த இடத்துல வெர்டிகல் அலைன்மென்ட் என்று தந்துட்டு எங்களை குழப்பறதுக்காக வேண்டி பேஸ் லைன், டாப், பாட்டம், சப், சூப்பர் 5 ஆன்சர். பேஸ் லைன், டாப், டெக்ஸ்ட் பாட்டம், சூப்பர், அதாவது சூப்பர் அண்ட் சப் அண்ட் சூப்பர் இப்படி எழுதி வச்சுட்டு இதுல சரியானது இதுல பிழையானது கேட்பான். எதை கேள்வி விளங்கிச்சா? சோ பேஸ் லைன் ஒன்று வெர்டிகல் அலைன்மென்ட் ஈக்குவல் பேஸ் லைன், வெர்டிகல் அலைன்மென்ட் டாப் டெக்ஸ்ட் இல்லாம டொப்ப மட்டும் தந்து போட்டு, அடுத்து வெர்டிகல் அலைன்மென்ட் டெக்ஸ்ட் பாட்டம், வெர்டிகல் அலைன்மென்ட் சப், வெர்டிகல் அலைன்மென்ட் சூப்பர். இதுல எது சரின்னு எது பிழைன்னு கேட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ பாருங்க, 5 பெருமை, அதாவது இங்க 5 வேல்யூஸ் இருக்குது, 5 பெருமதிகள் இருக்கு. அப்ப 5 பெருமதி இருந்தா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு MCQ கேள்வி. 5 பெருமதி இருந்தால் இது ஒரு MCQ கொஸ்டின். சோ அந்த MCQ கொஸ்டினுக்காக தான் இவ்வளவும் கஷ்டப்படும்.
அந்த ஒரு எம்சிக்யூ கொஸ்டனுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறது. சோ ஒரு எம்சிக்யூ அப்படின்றது சின்ன பெருமானம் இல்ல ஏ லெவலை பொறுத்த மட்டும். யாரும் நீங்க ஒரு எம்சிக்யூனா ஒரு மார்க்ஸ் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு மார்க்ஸ் அப்படின்றது ஏ லெவல்ல பெரிய லெவலுக்கு போயிட்டு ரீச்ல சேர்த்துரும். ஓகே, சோ அப்ப இது இந்த இடத்துல போ வெர்டிகல் அலைன்மெண்ட். அடுத்த நான் பார்க்க போறோம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். சோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து HTML நாங்க செஞ்சோம். HTML டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் நிறைய பார்த்தோம். சோ அண்டர்லைன் பண்றது, சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் பண்றது, இந்த மாதிரியான விடயம் எல்லாம் HTML இட்டாலிக் பண்றது, போல்ட் பண்றது, இதெல்லாம் HTML நிறையவே பார்த்துட்டோம். அதனால இங்க நான் முக்கியமா அதாவது வெப்சைட்ஸ்ல மேக்சிமம் யூஸ் பண்ண போற டெக்கரேஷன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல சொல்றேன். சோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ்ல நாங்க 3 விடயங்கள் இங்க படிப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல 3 பாயிண்ட்ஸ் இங்க படிப்போம். சோ யார் அந்த 3 பாயிண்ட் அப்படின்னா யாரு அந்த 3 பாயிண்ட் அப்படின்னா ஓவர்லைன், லைன் த்ரூ அண்ட் அண்டர்லைன். ஓவர்லைன், லைன் த்ரூ அண்ட் அண்டர்லைன். சோ இந்த 3 தான் இங்க நாங்க பார்ப்போம். இதுல நன் அப்படின்னு தேவையில்லைன்னு சொல்லி அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ல நன் அப்படின்னு ஒன்றும் பயன்படுத்தலாம். அதாவது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இங்க நன் பயன்படுத்துறதுல யூஸ் இல்ல, முக்கியமான விஷயம் அது. நொன்னு சொல்லி பயன்படுத்துறதுல எங்களுக்கு எந்த விதமான யூஸும் இருக்காது. சோ நொன்னு சொல்லி பயன்படுத்துறதுல என்ன இருக்காதாம், எந்த விதமான பயன்பாடும் இருக்காது. ஏன்னு கேட்டா சாதாரணமாவே டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நன் கொடுத்தால் தேவையில்லைன்னு கொடுத்தால் டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நன் கொடுத்தன்னு வைங்கள. சோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நன் சொல்லி கொடுக்கும் போது அது எப்பயுமே வேணாம்ன்ற விஷயத்தை கொண்டு வரும். அப்ப நாம சாதாரணமா நார்மலா எழுதினாலே டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் இல்லாம எழுதினாலும் அந்த சவுண்ட் சிஸ்டம் கொஞ்சம் பாத்துக்கமா, உங்களுக்கு கேட்கறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் செக் பண்ணி பாருங்க உங்களை. சாதாரணமாவே நாங்க டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு இந்த இடத்துல பாருங்க, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது டிஸ்பிளே ஆகல, சாரி. சோ இப்ப இந்த இடத்துல பார்க்கலாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்திருக்கிறேன் ஓவர்லைன். சோ இந்த ஓவர்லைன் அப்படின்னு இருக்கிறத நான் நன்னு கொடுக்குறேன் இல்லை. ஓகே, சோ ஓவர்லைன் நன்னு கொடுத்து போட்டு சோ இந்த பேஜை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்றேன். சோ இல்லன்னு வருது. அப்ப நான் கொடுக்கிறது முன்னு கொடுக்காம இருக்கிறது முன். நாங்க சாதாரணமா H1 ஹெட்டிங் எழுதினாலும் இப்படித்தானே வரப்போகுது. சோ அப்ப இங்க நாங்க பெருமதிகளா பயன்படுத்துறது 3 பேர். ஓவர்லைன், லைன் த்ரூ அண்ட் அண்டர்லைன் என்ற 3 பெருமதிகள் இங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். 3 பெருமதிகள் இங்க நாங்க என்ன செய்ய போறோமா, பயன்படுத்த போறோம். சோ அப்ப எழுதுவோம். முதல்ல நோட், ஃபர்ஸ்ட் எழுதுங்க நோட். Text decoration பண்பு ஒரு வாசகத்தின் மேல் அல்லது மத்தியில் அல்லது கீழ் கோடிடுவதற்கு பயன்படும். அல்லது கீழ் கோடிடுவதற்கு பயன்படும். Text decoration property is used to text decoration property is used to decorate a text with a overline, line through or underline. Overline, line through or underline. Overline, line through or underline. So இந்த 3 முக்கியமான விஷயம் இங்க என்னென்றால், லைன் த்ரூ நான் சேர்த்து எழுதுங்க ஒரு கோடு இருக்குது, லைன் டேஷ் த்ரூ வரணும்.
இது முக்கியம். சோ இந்த விடயங்கள் தான் நீங்க பின்னால பிளவிடுற இடங்கள். இந்த விடயங்கள் தான் நீங்க பின்னால பிளவிடுற இடங்கள். சோ இது முக்கியம். இதுகளை பார்த்துக்கணும் கட்டாயம். ஓகே. சோ அப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ன்றதும் சரி. அடுத்த வாரம் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல நான் செஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி செய்வோம். ரைட், அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ். அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ். சோ அப்பர் கேஸ்னா எங்களுக்கு தெரியும் ஃபுல்லா எல்லாம் கேபிட்டலா வரும். லோவர் கேஸ்னா ஃபுல்லா எல்லாம் சிம்பிளா வரும். கேபிட்டலைஸ் அப்படின்றால் அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகிற இடங்கள் மட்டும் கேபிட்டலா வரும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஆரம்பிக்கிற இடங்கள் மட்டும் கேபிட்டல்ல வரும். இதைத்தான் நாங்க கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டலைஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப இங்க என்னென்றால் இங்க ப்ராப்பர்ட்டியோட பேரு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க ப்ராப்பர்ட்டிக்குரிய பேரு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு 3 பண்பு இருக்குது. அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ். அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ். சோ பாருங்க, நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். நீங்க திருப்பி யாரும் பிழையா விளங்கப்படாது. நான் அப்பர் கேஸ்லயும் சரி, லோவர் கேஸ்லயும் சரி, கேபிட்டலைஸ்லயும் சரி, மூணையும் திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறேன். ஒரே மாதிரி தான். இத ஃபுல்லா கேபிட்டல்லையோ, இத ஃபுல்லா சிம்பிள்லையோ, இத ஒவ்வொரு வேர்ட்ஸும் கேபிட்டல்ல வர்றதுக்கோ இல்ல. நான் வளமையா சாதாரணமா எழுதுற மாதிரி எழுதுறோம். பேராகிராஃப சாதாரணமா கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்றோம். எனக்கு அப்பர் கேஸ் வேணுமா, கிளாஸ் அப்பர் கேஸ் இங்க நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறேன். கிளாஸ் அப்பர் கேஸ், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பர் கேஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ அப்படி டிக்ளேர் பண்ணி வச்ச கொண்டு வந்து இங்க பயன்படுத்தும். அவ்வளவுதான். நீங்க யோசிக்கப்படாது. நாங்களும் எல்லா இடத்துலயும் இனி என்ன செய்யலாம், கிளாஸ் அப்பர் கேஸ் வந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினா கேபிட்டலா வரும் அப்படின்னு இல்ல. நான் இங்க டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் அப்பர் கேஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதனால அது அப்பர் கேஸ்ல வருது. அதனால அது அப்பர் கேஸ்ல வருது. ரைட், ஓகேயா? சோ இப்ப நான் இங்க பயன்படுத்துறதெல்லாம் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இங்க பயன்படுத்துறதெல்லாம் இன்டர்னல் சிஎஸ்எஸ். நீங்க இன்லைன் சிஎஸ்எஸும் பயன்படுத்தலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னால், நான் இதை ரிமூவ் பண்றேன். இங்க இதை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா இப்படி போட்டுக்கிறேன், கமெண்டா மாத்தி விடுறேன். அது என்ன செஞ்சேன், கமெண்டா மாத்தி விடுறேன். பாரு, என்ன கமெண்டா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், சிஎஸ்எஸ்ல ஸ்லேஷ் கேள்விக்குறி. சோ அதே மாதிரி அதை ஃபுல்லா கமெண்டா மாத்திட்டேன். அதை ஃபுல்லா கமெண்டா மாத்திட்டேன். சோ கமெண்டா மாறிச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு, இது கமெண்டா மாறிச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், இது அப்படியே போயிட்டு சிஎஸ்எஸ் கொடுத்து பாக்குறேன், கமெண்டா மாறிட்டா இல்லையா. எஸ், அது கமெண்டா மாறிக்குது, செக் பண்ணி பாத்துக்கிறேன். சோ கமெண்டா மாறிட்டா, எஸ் கமெண்டா மாறிட்டு இருந்தாலும் திருப்பி HTML கொண்டு வந்து வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன். எங்க நான் இந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண அந்த வெப்சைட் ரீஃப்ரெஷ் பண்றேன். இது இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை ரீஃப்ரெஷ் பண்ண முதலாவது நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேனோ அதே மாதிரி வருது. முதலாவது நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேனோ அதே மாதிரிதான் வந்துச்சு, எந்த மாற்றமும் இல்லை. ஏன் நான் அதை அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், அதை என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் அங்க. ரைட், அந்த இடத்துல நான் இந்த இடத்துல என்ன செஞ்சேன், இதை கமெண்டா மாத்தினேன். சோ இந்த அப்பர் கேஸ் அப்படின்ற கிளாஸ் ஒர்க் பண்ணல. நான் இப்ப இங்க என்ன செய்யறேன், இன்லைன் சிஎஸ்எஸ் எட் பண்றேன். இன்லைன் சிஎஸ்எஸ் எட் பண்ண என்ன செய்யணும்னு படிப்பிச்சோம், ஸ்டைல் என்று ஒன்று சேர்க்கணும். இன்லைன் சிஎஸ்எஸ் எட் பண்ண ஸ்டைல் அப்படின்னு ஒன்று சேர்க்கணும். அந்த ஸ்டைலுக்குள்ள எழுதுறேன். இவரை கொண்டு வந்து அப்பர் கேஸ், இவரை கொண்டு வந்து அந்த ஸ்டைலுக்குள்ள எழுதுறேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு அப்பர் கேஸ். சோ இதை எழுதி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ பாரு, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பர் கேஸ் என்று கொடுத்திருக்கிறேன், க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல செஞ்சிருக்கிறது இன்லைன் சிஎஸ்எஸ். இந்த இடத்துல செஞ்சிருக்கிறது இன்லைன் சிஎஸ்எஸ். சோ இப்ப இதை நான் திருப்பி நான் என்ன செய்யறேன், திருப்பி இதே விஷயத்தை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க மாறிட்டு திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட். விலங்குதா சொல்றது. ஏன் நான் இதை இப்ப இந்த இடத்துல செஞ்சு காட்டுன கேள்வி உங்களுக்கு வரும். ஏன் நான் இதை இந்த இடத்துல இப்ப செஞ்சு காட்டினது, ஏன் இதை நான் இந்த இடத்துல இப்ப செஞ்சு காட்டணும் அப்படின்னால், நாளைக்கு எக்ஸாம்ல இதுதான் கேள்வியா கேட்பான். என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னால், என்ன கேள்வி கேட்பான்டா, சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் தந்துட்டு இதை இன்லைன் சிஎஸ்எஸ் மாத்துங்க, இன்லைன் சிஎஸ்எஸ் மாத்துங்க. அப்படி இல்ல, இங்க இன்லைன் ப்ராப்பர்ட்டி தந்துட்டு இதை இன்டர்னலா மாத்துங்க. சொல்ற விஷயம் விளங்குதா? இதுதான் எக்ஸாம்ல கொஸ்டின், இதான் எக்ஸாம்ல கேள்வி. அந்த கேள்வி எப்படி வருமோ அதுக்கேற்ப எங்களை நாங்க மாத்திக்கொள்ள தெரியும். ஓகேயா?
ரைட். சோ அப்ப நான் இந்த இடத்துல இது இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். சோ அப்ப நோட்ஸ் எழுதுவோமா? ரைட், எழுதுங்க. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது பண்பானது டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது ஆங்கில பேரெழுத்துக்களுக்கும் சிற்றெழுத்துக்களுக்கும் ஆங்கில பேரெழுத்துக்களுக்கும் சிற்றெழுத்துக்களுக்கும் அல்லது ஒவ்வொரு வாசகத்தின் முதலெழுத்துக்களை மாத்திரம் ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுவதற்கும் பயன்படும். எழுதுவதற்கும் பயன்படும். எழுதுங்க. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் property is used to everything into uppercase or lowercase, comma, or capitalize the first letter of each words. Capitalize the first letter of each words. எழுதுங்க. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது வாசகங்களை டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது வாசகங்களை டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது வாசகங்களை டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்பானது வாசகங்களை ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுவதற்கு ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுவதற்கு ஆங்கில பேரெழுத்துக்களில் எழுதுவதற்கு அல்லது ஆங்கில சிற்றெழுத்துக்களில் எழுதுவதற்கு ஆங்கில பேரெழுத்துக்கள் எழுதுவதற்கு அல்லது சிற்றெழுத்துக்களில் எழுதுவதற்கு அல்லது முதலெழுத்துக்களை மாத்திரம் கேபிட்டலில் பேரெழுத்துக்களில் எழுதுவதற்கு பயன்படும். அல்லது முதலெழுத்துக்களை மாத்திரம் கேபிட்டலில் எழுதுவதற்கு பயன்படும். சரியாது? ரைட். அப்ப கூடாதுமா, அதாவது சீமெல்லாம் உங்களோட கேள்வி ஓகே. அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல எழுதுறதா இருக்கும். இங்க பாருங்களேன், இப்ப எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல எழுதுறதா இருந்தால் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், இப்ப எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா இந்த இடம் தேவையில்லை. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் காட்டுறோம், நீங்க வச்சிருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை காட்டுறாங்க பாருங்க. ரைட். சோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பார்ப்போம். நான் செஞ்சு வச்ச எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஓகே, இந்த இடத்துக்கு வரணும். இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை கொஞ்சம் பாருங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல நாங்க ஹெட்ல ஒரு நாளும் ஸ்டைல் எழுதப்படும். ஹெட்ல ஒரு நாளும் ஸ்டைல் எழுதக்கூடாது. ஏன் ஹெட்ல ஒரு நாளும் ஸ்டைல் எழுதக்கூடாது அப்படின்னால், இங்க நான் என்ன செய்யணும், ரிலேஷன்ல ஸ்டைல் ஷீட் கொடுக்குறேன். அதை நம்ம டைப் கூட text.css தான் கொடுத்துருக்கிறேன். லைக்வைஸ் இங்க ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ்ல ஒரு சிஎஸ்எஸ் காப்பியை தான் கொடுக்குறேன். இந்த சிஎஸ்எஸ் காப்பி bc.css இருக்குதா? சோ bc.css எங்க bc.css பாருங்க. அந்த bc.css அப்படின்ற அந்த ஃபைல எடுத்தா யாரு, bc.css என்ற அந்த ஃபைல எடுத்தா அந்த ஃபைல்ல சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். அங்க கூட ஸ்டைல் பயன்படுத்தல.
சொல்ற விஷயம் இல்லைங்கதா. ஸ்டைல் சொல்ற ஸ்டைல் ஒரே ஒரு தடவை மட்டும், ஸ்டைல் ஒரே ஒரு தடவை எங்க எங்கன்னு கேட்டால் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல ஸ்டைல்ன்றது டெக்கா பயன்படும். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் சாரி இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்றது இன்டர்னல்ல டெக்கா யூஸ் பண்ணுவோம். இது டெக். அதே டைம்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்றத இன்லைனுக்கு பண்பா பயன்படுத்தும். ஸ்டைல் அப்படின்றத இன்லைனுக்கு என்ன செய்வோமா, இன்லைனுக்கு பண்பா யூஸ் பண்ணும். ஸ்டைல இன்லைன்ல பண்பாக ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணும். ஸ்டைல் இன்லைன்ல ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணுவோம் இன்லைன்ல. அதே டைம்ல எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுக்கு ஸ்டைல் அப்படின்றது எங்க ஸ்டைல்னு சொல்றது ஆன்சரா வரும். சொல்றது விளங்குதா? ஸ்டைல் 3 சந்தர்ப்பத்துக்கு 3 மாதிரி வரும். அந்த 3 இடத்துல சரியா பயன்படுத்தினீங்கன்னா சரி, இல்லையா கோடிங்ஸ் எல்லாம் பிழைச்சு போயிடும். ஓகேயா? அப்ப உங்களோட கொஸ்டின் நல்ல ஒரு கேள்வி, அதனாலதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட். சோ இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. ஓகே, அப்ப நாங்க அது முடிஞ்சு அப்ப டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சு அடுத்தது வாரம் டெக்ஸ்ட் ஸ்பேசிங். சோ டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்றத நாங்க இங்க டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்றத லெட்டர் ஸ்பேசிங் சொல்லி ஒரு டைப் ஆகும். சோ இது ஒரு டைப். அதே மாதிரி வேர்ட் ஸ்பேசிங் சொல்லி இன்னொரு டைப், செகண்ட் டைப். அதே மாதிரி டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு 3வது டைப்லயும், லைன் ஹைட் அப்படின்னு 4வதும், ஒயிட் ஸ்பேஸ் 5வது. சோ மொத்தமா எத்தனை டைப்ல பாக்குறோமா, எத்தனை டைப்ல 1 2 3 4 5 டைப்ஸ்ல இத பார்க்க போறோம். எந்த விஷயத்த, சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்றது. இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்றது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையிலுள்ள ஸ்பேஸ்ல இருந்து, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில ஸ்பேஸ் வாரது லெட்டர் ஸ்பேசிங். ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில ஸ்பேஸ் வந்தால் அது லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு. அதே மாதிரி வேர்ட்ஸுக்கு இடையில திஸ் இஸ் ஹெட்டிங் இருக்குது பாருங்க. சோ வேர்ட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் வந்தா அத வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு. சோ வேர்ட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் வந்தால் அத வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு. அதே மாதிரி டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு பாருங்க. இங்க உள்ள டெக்ஸ்ட் இங்க தள்ளப்பட்டு இருக்குதா, அதாவது லைன்ல சேம் லைன்ல வர வேண்டிய டெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்குது, உள்நோக்கி போயிருக்குது, உட்தட்டல் அப்படின்னு. சோ இது உட்தட்டலுக்கு பயன்படுத்துற இடம். இது உட்தட்டல் பயன்படுத்துற இடம். அதே மாதிரி லைன் ஹைட் அப்படின்னு சொல்றது பேராகிராஃப்ல இது பாருங்க. பேராகிராஃப் இங்க இருந்து ஆரம்பித்து எங்க அந்த 2 லைனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விளங்குதே இல்ல. பட் 1.8 கொடுத்த டைம்ல 2 லைனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. சோ இதுதான் லைன் ஹைட் அப்படின்றது. அதே மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் நோ வெர்ப் என்று கொடுத்திருக்கிறேன். இந்த நோ வெர்ப் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் அப்படின்றது அப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. இது எப்படின்னு கேட்டா, வெப் பேஜ்ல சைஸுக்கு ஏற்ப அலைன் ஆகாது. வெப் பேஜ்ல அது சைஸுக்கு ஏற்ப அலைன் ஆகாது. அது எப்படின்னா தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கு. பாருங்க இந்த வெப் பேஜ் பாருங்க. சோ இந்த வெப் பேஜ் எடுத்தீங்கன்னா இருக்குது திஸ் இஸ் த ஹெட்டிங், அது முதல்ல கொடுத்தது. சோ லெட்டர் ஸ்பேசிங் பாருங்க, இந்த லெட்டர் ஸ்பேசிங் கூட போய்த்திருக்குது. அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங் மைனஸ்ல. உங்களுக்கு இங்க தெரிய வேண்டியது இங்க லெட்டர் ஸ்பேசிங் பிளஸ்ல இருக்குது, இங்க லெட்டர் ஸ்பேசிங் மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி சேம் திங் இங்க வேர்ட் ஸ்பேசிங் இந்த இடத்துல என்ன இருக்குது, வேர்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வேர்ட் ஸ்பேஸ் பிளஸ்ல இருக்குது, இங்க வேர்ட் ஸ்பேசிங் மைனஸ்ல இருக்குது. தென் இங்க என்ன நடக்குது, இன்டென்ட் ஆவிருக்குது. இங்க என்ன நடந்திருக்குது, இன்டென்ட் ஆவிருக்குது. ரைட். சோ இன்டென்ட் ஆவிருக்குதுன்றது இங்க விளங்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்டென்டும் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இன்டென்டும் வந்திருக்குது. அதே டைம்ல லைன் ஸ்பேஸ் இதை விட இது டிஃபால்ட், இதை விட குறைவா காணப்படுது. இங்கேயும் இன்டென்டும் வந்திருக்குது, லைன் ஸ்பேஸ் கூட போயிருக்குது. இந்த இடத்த எடுத்துக்கிட்டா இங்க பாப்போம், இங்க இன்டென்ட் ஆவி அப்படியே டெக்ஸ்ட் போகுது. இங்க எல்லாம் டெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறா, கீழே இங்க பிரேக் பண்ணிருக்கிறேன்னா
நான் இதை இன்னும் இது பண்ணி பாக்குறேன் பாருங்க. சோ நான் இதை என்லார்ஜ் பண்ண நான் என்ன கோடிங் காட்டிக்கிட்டே வரேன். அதுக்குரிய கோட் லைன். சோ பாருங்க, அதுக்குரிய கோட் லைன் அப்படி இருக்கணும், அது எனக்கு தேவையில்லை. சோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிக்கிறேன், சின்ஸோட பிரேக் கொண்டு கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் என்ன செஞ்சிச்சு, அதனாலதான் என்ன வந்துச்சு, சின்ஸு கீழே போயிட்டு, சின்ஸுக்கு கீழே உள்ளது கீழே போனதுக்கான ரீசன் சின்ஸோட நான் என்ன செஞ்சேன், பிரேக் பண்ணேன், சின்ஸோட பிரேக் பண்ணிருக்கிறேன். ஓகேயா? சோ பிரேக் பண்ணதுனால கீழே போயிட்டு, பிரேக் பண்ணதுனால என்ன செஞ்சது, கீழே போயிட்டது வழியா வேற ஒன்று, அதனால கீழே போயிட்டு, அதனால கீழே போயிட்டு. ஆனால் இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல கொடுத்திருக்கிறேன். சம்டெக்ஸ் எங்கேயுமே பிரேக் பண்ணல, எங்கேயும் என்ன செய்யல, பிரேக் பண்ணல. நான் இந்த இடத்துல உள்ள பிரேக் லைனை மட்டும் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுன்னு பாரு. இந்த பிரேக் லைன் எடுத்து, இந்த பிரேக் லைன் எடுத்தா this is a paragraph with a bigger line height ன்னு வரணும் தானே. அது எங்க வரும் என்றால், இது எங்க வரும் அப்படின்னா சைட்ல வரும். சரியா? வித் ஹைட் வருது, ஓகே, சைட்ல வருது, ப்ராப்ளம் இல்ல. சைட்ல வந்துட்டு சைட்ல வந்துட்டு ப்ராப்ளம் இல்ல, ஓகே, அந்த இடத்துல வந்து. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை என்லார்ஜ் பண்ண இதை என்லார்ஜ் பண்ண என்ன செய்யுது என்றால், சைட்ல வந்து டெக்ஸ்ட் என்லார்ஜ் பண்ண சைட்ல வந்து டெக்ஸ்டும் இடம் முடிய கீழே போய். ஆனா this is some text அப்படின்னு இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க, லாஸ்டா இருக்கிறது. this is some text ன்னு சொல்லி white கிளாஸ் whiteல வச்சிருக்கிறேன். என்ன கிளாஸ் white ஸ்பேஸ் no web என்று கொடுத்திருக்கிறேன். சோ இந்த white ஸ்பேஸ் என்றதை இல்லாம, இந்த white ஸ்பேஸ் என்றதை என்னவா மாத்த போறேன், கமெண்டா மாத்தி வைக்கிறேன். சோ white ஸ்பேஸ் கமெண்டா மாத்தி, சாரி, white ஸ்பேஸ் கமெண்டா மாத்துறேன். பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு பாப்போம். white ஸ்பேஸ் கமெண்டா மாத்த, சிஎஸ்எஸ்ல white ஸ்பேஸ் இந்த இடத்துல கமெண்டா மாத்துறேன். சோ இப்ப கமெண்டா மாத்த நீங்களே பாருங்க என்ன வித்தியாசம் வரும். நான் இது என்ன லோ பேத்துக்கிறேன். சோ 125. ஓகே, சோ ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க இப்ப பேஜ் முடிய கீழே வருதா இல்லையா? சோ அவ ஒயிட் ஸ்பேஸ் என்ன செய்யும் அப்படின்னால், என்ன செய்யும், டெக்ஸ்ட நேரா கொண்டு போகும், உடைக்காம, பேஜ் சைஸுக்கு ஏற்ப டிவைட் பண்ணாம டெக்ஸ்ட நேரா கொண்டு போகும். அதுக்கு பயன்படுத்துறத யாரு, ஒயிட் ஸ்பேசிங். ஓகேயா? சோ அப்ப எழுதுவோம் ஒவ்வொரு நோட்ஸ். இந்த இடத்துல இடம் இல்ல, இருந்தாலும் கீழே கொஞ்சம் எழுதிக்கங்க, நான் அவசரத்துல இடம் விட மறந்துட்டேன். முதலாவது பார்ப்போம் லெட்டர் ஸ்பேசிங். சோ லெட்டர் ஸ்பேசிங் என்ன, லெட்டர் ஸ்பேசிங் சொன்னா என்ன, எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளி, எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளி. ஸ்பேஸ் பிட்வீன் த லெட்டர்ஸ், எழுத்துக்களுக்கு இடையிலான இடைவெளி, அது லெட்டர் ஸ்பேசிங். வேர்ட் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங் சொன்னா என்ன, வசனங்களுக்கு இடையிலான, வசனமா சொற்களுக்கு இடையிலான இடைவெளி, சாரி, சொற்களுக்கு இடையிலான இடைவெளி, ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ். லைன் இன்டென்ட், டெக்ஸ்ட் இன்டென்ட், டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னா உட்தட்டல், டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னால் உட்தட்டல். லைன் ஹைட், லைன் ஹைட் என்பது என்ன, வரிகளுக்கு இடையிலான இடைவெளி, ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸ், ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸ். லாஸ்டா இருக்கிறது ஒயிட் ஸ்பேஸ். சோ ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, ஒயிட் ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் சொன்னால் நேர் வரி. ஒயிட் ஸ்பேஸ் நேர் வரி, ஸ்ட்ரைட் லைன், நேர் வரியில் வாசகத்தை ஒழுங்குபடுத்தல், நேர் வரியில் வாசகத்தை ஒழுங்குபடுத்தல். இதெல்லாம் HTML இல்ல, CSS ல அட்வான்ஸ், அவ்வளவுதான். ரைட், அடுத்து வரும் டெக்ஸ்ட்ல லாஸ்ட் விஷயம் டெக்ஸ்ட் ஷேடோ. சோ டெக்ஸ்டுக்கு ஷேடோ வைக்கிறது, டெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறது, டெக்ஸ்டுக்கு ஷேடோ வைக்கிறது. சோ இங்க பாப்போம், இந்த क्वेश्चनக்கு வரேன்.
டெக்ஸ்ட் ஷேடோ இந்த இடத்துல 2 பிக்சல் 2 பிக்சல் அடுத்து 2 பிக்சல் 2 பிக்சல் ரெட் அடுத்து பாருங்க 2 பிக்சல் 2 பிக்சல் 5 பிக்சல் ரெட் சோ ஷேடோ முதலாவதுல ஜஸ்ட் 2 ஆன்சர் கொடுத்திருக்கேன் செகண்டுக்கு 3 ஆன்சர் கொடுத்திருக்கேன் ஃபோர்த்துக்கு 4 ஆன்சர் கொடுத்திருக்கேன் ஃபோர்த் ஒன்னுக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கேன் சோ இதுல முதலாவது கொடுத்திருக்கிறது ஷேடோ ப்ராப்பர்ட்டி மட்டும் அதாவது டெக்ஸ்ட் எந்த சைஸ்ல வரணும் அப்படின்றது ஷேடோ அண்ட் சைஸ்ல வரணும் அப்படின்றது இத கொடுத்திருக்கிற விஷயம் வந்து ஹொரைசான்டலா ஷேடோ எவ்வளவு இருக்கணும் என்ற விஷயத்தையும் வெர்டிகல் ஷேடோ எவ்வளவு இருக்கணும் சோ 2 பிக்சல் 2 பிக்சல் ன்னு கொடுத்திருக்கிறேன் 2 பிக்சல் 2 பிக்சல் கொடுத்திருக்கேன் சோ அத ஆன்சரையும் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் அத ஆன்சரையும் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் பாருங்க ஏன்னா இதுல நீங்க பார்க்கலாம் அதாவது கிடையாக உள்ள ஷேடோஸும் நிலைக்குத்தா உள்ள ஷேடோஸும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கு சோ பாருங்க நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக வேண்டி இந்த ஷேடோவை இத வந்து 5 ன்னு மாத்து இத 5 அப்படின்னு மாத்தி போட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன்னு பாருங்க இங்க ரீஃப்ரெஷ் பண்ண இந்த டெக்ஸ்ட் ஷேடோ டெக்ஸ்ட் எனக்கு விளங்குது இல்ல ஹொரைசான்டலா மூவ் ஆயிட்டு சொல்ற விஷயம் விளங்குதா சோ முதலாவது இருக்கிறது ஹொரைசான்டல் நிலைக்குத்தா மூவ் ஆயிட்டு சாரி கிடையா மூவ் ஆயிட்டு கிடையாக மூவ் பண்ணு சோ டெக்ஸ்ட் வந்து விளங்குது இல்ல சோ அப்ப எனக்கு ஹொரைசான்டல் அண்ட் வெர்டிகல் இந்த ரெண்டும் பொதுவா ஒரே அளவுல இருந்தால் இந்த ரெண்டும் பொதுவாக ஒரே அளவுல இருந்தா டெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லாம வாசிக்கக்கூடிய மாதிரி வரும் ரைட் டெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லாம வாசிக்கக்கூடிய மாதிரி வரும் ஆனா இருந்தாலும் பெரிய அளவுகள் கொடுக்கறத கொஞ்சம் இங்க மேக்ஸிமம் சைஸா நாங்க 3 வரைக்கும் போகலாம் நான் இப்போதைக்கு 2 மட்டும் வச்சுக்கிறேன் மேக்ஸிமம் சைஸா 3 வரைக்கும் போகலாம் நான் இப்போதைக்கு 2 மட்டும் வச்சுக்கிறேன் சோ உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் இப்ப 2வது மட்டும் மாத்தி காட்டுறேன் சோ அப்ப இங்க நீங்க பாத்துக்கணும் என்ன விஷயம் அப்படின்றால் இந்த இடத்துல முதலாவது எழுதியிருக்கிறது ஹொரைசான்டல் அதாவது கிடை நகர் அதாவது இது கிடை ஷேடோ அதாவது கிடை நிழல் இரண்டாவது எழுதியிருக்கிற 2 பிக்சல் அப்படின்றது இரண்டாவது எழுதியிருக்கிற 2 பிக்சல் நிலைக்குத்து நிழல் சோ இது கிடை நிழல் இது நிலைக்குத்து நிழல் இந்த ரெண்டும் இப்ப இந்த இடத்துக்கு வரும் கிடை நிழல் சரி நிலைக்குத்து நிழல் சரி ஆனா ரெட் என்று கொடுத்திருக்கிறது கலர் ரெட் என்று கொடுத்திருக்கிறது என்ன அது கலர் சோ அப்ப ரெட் கலர்ல ஷேடோ வரணும் என்று காட்டுறதுக்காக தான் அங்க எதை கொடுத்திருக்கிறோம் ரெட் கலர் சோ ரெட் கலர் ஷேடோ ஓகேயா சோ அப்ப ஷேடோ ரெட் கலர்ல வருதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அங்க ரெட் அப்படின்னு கொடுத்தோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஷேடோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் சோ இந்த இடத்துல 5 பிக்சல் இல்லாத டைம்ல ரெட் கலர்ல லைன் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன் இப்ப என்ன நடந்திருக்குது இந்த 5 பிக்சல் கொடுக்க என்ன நடக்குது பிளர் ஆகுது நான் 10 பிக்சல் கொடுத்து காட்டுறேன்னு பாருங்க 10 பிக்சல் கொடுக்க இன்னும் பிளர்னஸ் போகணும் இந்த ஷேடோ விளங்குதே இல்லை சொல்ற விஷயம் விளங்குதா சோ அப்ப இந்த இடத்துல கொடுக்குற பிக்சல் சைஸ்ல சோ நீங்க இந்த இடத்துல 10 பிக்சல் கொடுக்குறீங்களா ப்ராப்ளம் இல்ல இதை நீங்க 5 கொடுத்ததுக்கு இதை நீங்க 5 கொடுத்ததுல எந்த ப்ராப்ளமும் எனக்கு வெப்சைட்ல வராது ஏன் ஷேடோ அங்க க்ளோவா தான் விளங்கும் சோ அப்ப எழுத்துல ப்ராப்ளம் வராது சோ அப்ப நீங்க இங்க ஷேடோட அளவை பெருசாக்குறீங்களா பிளர்னஸ் அது க்ளோனஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் க்ளோனஸ் கூட கொடுத்தீங்கன்னா ஷேடோ அந்த கலருக்கு மாறி வரும் சோ அப்ப சொல்ற விஷயத்தை விளைக்கணும் இந்த இடத்துல முதல்ல இருக்கிறது கிடையான நிழல் இரண்டாவது நிலைக்குத்து சோ அப்ப கிடை நிலைக்குத்து நிறம் அடுத்தது கிடை நிலைக்குத்து இது என்னது இது பிளர் என்ன சொல்றது மங்கள் அதே டைம்ல இது மங்கள நிறமா மாறுறது இது கலர் சொல்ற விஷயம் விளங்குதா சோ அப்ப வருவோம் அப்ப எழுதுங்க ஷேடோ பண்பானது ஒரு எழுத்தினை சுற்றி நிழல் தோன்றுவதற்கு ஒரு எழுத்தினை சுற்றி நிழல்களை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படும் ஒரு எழுத்தினை சுற்றி நிழல்களை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படும்
நிழல்களை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படும். நிழல்களை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படும். இங்கு நிழல்களானது நிலைக்குத்து, முதலாவது வார இடம் நிலைக்குத்து. இதை எழுதிக்கதான் விலங்கு மூலம் தெளிவா. நிலைக்குத்து முதலாவது இருக்கிறது கிடை நிழல், இரண்டாவது இருக்கிறது நிலைக்குத்து நிழல், மூன்றாவது இருக்கிறது மங்கும் தன்மை, நான்காவது நிறம். நான்காவது இருக்கிறது நிறம். ஓகேயா? சோ அப்ப சிஎஸ்எஸ் டெக்ஸ்டுக்கு இவ்வளவுதான். சிஎஸ்எஸ் டெக்ஸ்டுக்குரிய விஷயங்கள் இந்த அளவு தான். அடுத்த வாரம் ஃபாண்ட். இதே விஷயம் HTML ஃபாண்ட் படிச்சோம். சோ HTML நாங்க ஃபாண்ட் பத்தின விடயங்கள் படிச்சோம். ஞாபகம் இருக்குதா? HTML ஃபாண்ட் இந்த இருக்குது நினைக்கிறீங்களா? இந்த இருக்குது HTML ஃபாண்ட். சோ அப்ப ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர் அப்படின்னு HTML மூணு விடயம் படிச்சோம். ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர் அப்படின்னு HTML 3 பாயிண்ட்ஸ் படிச்சோம். இங்க என்ன செய்ய போறோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி HTML பொறுத்த மட்டும் ஃபாண்ட் ஃபேஸ் எழுதின இடம் அது ஃபாண்ட் ஃபேமிலி. அப்ப HTML கலர் இருக்குதுன்னா இங்க கலர் இல்லாம போகுமா? இங்க கலர் கட்டாயம் இருக்கும். இங்க அடுத்த வரும் ஸ்டைல். இங்க ஸ்டைலுக்குள்ளதான் தம்பி இட்டலிக் என்ற விஷயம் இருக்குது. அங்க இட்டலிக் என்ற இடம் வேறையா இருக்கு. அங்க இட்டலிக் என்ற இடம் வேறையா இருக்குது. ஆனால் இங்க இட்டலிக் ஃபொண்ட்டுக்குள்ள வரும். அது உண்டு. அடுத்தது வெயிட், இது போல்ட் பண்றது, திக்னஸ் கூட்டுறது வெயிட். அடுத்தது மூன்றாவது வேரியன்ட் அப்படின்னு சொல்றது கேப்ஸ் லாக் எல்லாத்தையும் கேபிட்டல்ல எழுதுறதும் சிம்பிளுக்கு எழுதுறதும் அருஷ் வேரியன்ட். அதோட ஃபொண்ட் சைஸ், ஃபொண்ட்டுக்குரிய அளவு. சோ இந்த விஷயம் எல்லாம் ஃபொண்ட்டுக்குள்ள வரும். இங்க கலர் அப்படின்றத சேர்க்கல. இங்க கலர்ன்றது அட்வான்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபொண்ட் கலர். சரியா? இங்க கட்டாயம் அது இல்லாம போவாது. ஃபொண்ட் கலர் என்ற விஷயம், இந்த ஃபொண்ட் கலர் என்ற விஷயத்தை நான் இங்க முதலாவது இருந்தே காட்டுறேன் பாருங்க. சோ இந்த சிஎஸ் ஃபொண்ட் ஃபேமிலி என்றது இது ஏன் பயன்படுத்துறோம்? ஃபொண்டின் வகையை மாத்துறதுக்கு. எந்த வகையான ஃபொண்ட் அப்படின்ற பாக்குறதுக்காக வேண்டிதான் ஃபொண்ட் ஃபேமிலின்றது பயன்படுத்தும். இந்த வகையான ஃபொண்ட் அப்படின்றத காட்டுறதுக்கு ஃபொண்ட் ஃபேமிலின்றது பயன்படுத்துவோம். இந்த ஃபொண்ட் ஃபேமிலியை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நான் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல என்ன செய்யறேன்? கலர் எழுதிக்கிறேன். கலர் ப்ராப்ளமே இல்ல. எந்த ப்ராப்ளமாவது கலர் ரெட், லேசிக்கு ரெட்டே போட்டுக்க. கலர் ரெட். சோ ரீஃப்ரெஷ் பண்றேன்னு பாருங்களேன். This paragraph is shown in color red. Roman Times New Roman இல்ல ரெட் கலர்ல வருதா இல்லையா? சோ அப்ப கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபொண்ட் கலர்னு பயன்படுத்த தேவை. கலர்ன்ற ப்ராப்பர்ட்டியை ஃபொண்ட் கலர்னு பயன்படுத்த தேவையில்லை. அங்க சாதாரணமா கலர் பயன்படுத்தினா போதும். அதனாலதான் நான் கலரை இங்க வேறையா எழுதுறேன். இந்த கலர் நீங்க சும்மா எந்த இடத்துலயும் கலர்னு சொல்லி பயன்படுத்தி கொள்ளலாம். சொல்ற விஷயம் விளங்குதா? முதலாவது பார்ப்போம். முதலாவது நாங்க எழுதிக்கிறது ஃபொண்ட் ஃபேமிலி. சோ அப்ப நீங்க அங்க எழுதிக்கலாம். ஃபொண்ட் ஃபேமிலி எதற்காக பயன்படுத்துறது? எழுதுங்க ஃபொண்ட் ஃபேமிலி. ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஃபொண்ட் ஃபேமிலி. ரைட். ஃபொண்ட் ஃபேமிலி ஏன் யூஸ் பண்றோம்? எழுதுங்க அதாவது ஃபொண்ட் ஃபேமிலி வாசகத்தின் ஃபொண்ட் வகையை தீர்மானிக்க. வாசகத்தின் ஃபொண்ட் வகையை தீர்மானிக்க இது HTML ஃபொண்ட் ஃபேஸ் என பயன்படுத்தப்படும். இது HTML ஃபொண்ட் ஃபேஸ் என பயன்படுத்தப்படும். இது HTML ஃபொண்ட் ஃபேஸ் என பயன்படுத்தப்படும். HTML ஃபொண்ட் ஃபேஸ் என பயன்படுத்தப்படும். அப்ப HTML ஆக ஃபொண்ட் ஃபேஸ் வச்சோம். இங்க ஃபொண்ட் ஃபேமிலின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அப்ப ஃபொண்ட் ஃபேமிலி நீங்க எந்த ஃபொண்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அடுத்த வாரம் ஃபொண்ட் ஸ்டைல், ஃபொண்ட்டுக்குரிய ஸ்டைல். சோ இந்த இடத்துலதான் ஃபொண்ட் ஸ்டைல் என்ற இடத்துல நார்மல் ஃபொண்ட் இது வளமை டிஃபால்ட். இதான் எப்பயும் வர வடிவம்.
அடுத்து வந்து இட்டாலிக் ஃபாண்ட் இதுகளுக்கு தெரியும் இட்டாலிக். சோ HTML நாங்க இட்டாலிக் பாக்குறதுக்காக வேண்டி HTML இட்டாலிக் பண்றதுக்கு என்ன செஞ்சோம், I அப்படின்னு டெக் பயன்படுத்தினோம். அதே டைப்ல இங்க ஒப்ளிக் அப்படின்னு சொல்றது, இந்த ஒப்ளிக் அப்படின்றது HTML EM ஞாபகம் இருக்குதா, HTML emphasized பயன்படுத்தணுமா, அத மாதிரி இங்க ஒப்ளிக்ன்றது பயன்படுத்தும். சோ ரெண்டுமே இட்டாலிக் தான். இந்த ரெண்டும் இட்டாலிக் ஷேப்புக்கு மாத்துறதுக்காக தான் பயன்படுத்துறது. அப்ப எழுதுங்க, font style பண்பானது, font style பண்பானது yes italic and oblique same, italic and oblique same விஷயம் தான். ஆமா italics ன்னு சொல்றதும் நாங்க இட்டாலிக்ல font எடுக்கிறதும் இங்க காட்டுறேன். italic font அப்படின்றதும் oblique font அப்படின்றதும் கிட்டத்தட்ட சேம். அதுக்காக வேண்டி இட்டாலிக் தான் ஒப்ளிகான்னு கேட்டாய், அதுக்காக தான் இட்டாலிக் தான் ஒப்ளிக் ஸ்டைலான்னு கேட்டாய். இந்த ஒப்ளிக் ஸ்டைல்ன்றது இட்டாலிக்கை விட கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஒப்ளிக் ஸ்டைல்ன்றது இட்டாலிக் ஸ்டைலை விட இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் அவ்வளோவா டிஃபரன்ஸ் விளங்காது. பட் ஒப்ளிக் சொல்ற ஸ்டைல் இட்டாலிக் ஸ்டைலை விட கொஞ்சம் அதாவது வளைகிறது குறை, ஷேட் குறை. இட்டாலிக் ஸ்டைல் வளைய அதே அளவுக்கு ஒப்ளிக் ஸ்டைல் வளையாது. ஓகேயா, சரியா? அப்ப எழுதுங்க, எழுதுங்க font ஸ்டைல் ஆனது பொதுவாக இட்டாலிக் வடிவத்திற்கு மாற்றுவதற்கு பயன்படும். font ஸ்டைல் ஆனது பொதுவாக இட்டாலிக் வடிவத்திற்கு மாற்றுவதற்கு பயன்படும். ஏன்னா நாங்க நார்மலா இருக்கிறத அங்க கொண்டு போய் அதாவது இட்டாலிக்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் இருக்கிற font இட்டாலிக்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்ப நாங்க இந்த இடத்துல நார்மல் என்றது கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இட்டாலிக்கா மாத்தணுமா இருந்தா இட்டாலிக் என்றது பயன்படுத்தலாம், அப்படி இல்ல ஒப்ளிக் என்றது பயன்படுத்தலாம், ரெண்டுல ஒன்று பயன்படுத்தலாம், ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது font weight. font weight. So font weight எதுக்காக படிப்போம் என்றால் தடிப்பு, font தடிப்பை தீர்மானிப்பது. font weight இந்த கான்செப்ட் படிக்கிறது ஃபொண்ட்டுக்குரிய தடிப்பை தீர்மானிப்பதற்கு, ஃபொண்ட்டுக்குரிய தடிப்பை தீர்மானிப்பதற்காகத்தான் நாங்க எதை படிக்கிறோம்னு கேட்டால் font weight அப்படின்றது படிக்கிறோம். font weight அப்படின்றது படிக்கிறது font தடிப்பை தீர்மானிக்க. சோ அப்ப எழுதுங்க, வாசகத்தின் தடிப்பை தீர்மானிக்க, வாசகத்தின் தடிப்பை தீர்மானிக்க. வாசகத்தின் தடிப்பை தீர்மானிக்க. அப்ப இந்த இடத்துல நார்மல், லைட்டர், போல்ட், நார்மல், லைட்டர், போல்ட் அப்படின்னு 3 அளவு பயன்படுத்தும். நார்மல், லைட்டர், போல்ட் அப்படின்னு 3 அளவுகள் பயன்படுத்துறோம். சோ இந்த நார்மல் அப்படின்றதும் நார்மல் என்றதை விட லைட்டர்ன்றத கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா விளங்கும், இதை விட இது கொஞ்சம் கலக்குறைவு. நார்மல்ன்றதை விட லைட்டர்ன்றத கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னால் விளங்கும், இதை விட இது கலக்குறைவு. அடுத்த இன்னொன்று இருக்குது, இது போல்ட். சோ போல்ட் வளமையா தெரியும். சோ டார்க்னஸ் கூடுவாய், டார்க்னஸ் கூடுவா இருக்கும். ஆனால் அதே அளவு நாங்க என்ன செய்யலாம்டா சைஸ் அடிப்படையிலையும் வழங்கலாம். அது என்ன செய்யலாம், எங்களுக்கு சைஸை பயன்படுத்தி சைஸை கொடுத்து கூட இந்த வெயிட்டை தீர்மானிக்கலாம். சோ வெயிட் எந்த சைஸ்ல இருக்கணும், வெயிட் எந்த சைஸ்ல இருக்கணும். சோ இங்க 900 கொடுத்திருக்கேன், நீங்க தேவைன்றால் இங்க 900 வரைக்கும் தான் கொடுக்கலாம். யாருல இருந்துன்னா 100ல இருந்து 900 வரைக்கும், 100ல இருந்து 900 வரைக்கும் முடிய அளவுகள் பயன்படுத்தலாம். 100ல இருந்து 900 வரைக்கும் முடிய அளவுகள் பயன்படுத்தலாம். சோ இது ஆக ஸ்மாலஸ்ட் சைஸ் 100 அப்படின்றது, இதான் ஆக ஸ்மாலஸ்ட் சைஸ். சோ அப்ப இதுல இருந்து நீங்க விரும்புற அளவுகள் அவனோட ஃபொண்ட் அளவை தீர்மானிக்கலாம். சோ 450 கொடுத்துக்கிறாள். சோ இது மீடியம் சைஸ்ல வரும். இது என்ன சைஸ்ல வரும், மீடியமுக்குரிய அளவுல வரும். சர்வ் பண்ணலையா நாங்க
சோ 450 கொடுத்தோம்னா font weight 450 கொடுத்தோம் அப்படின்னா அது மீடியம் சைஸுக்குரிய ஃபொண்டா வரும். இதே நான் இந்த இடத்துல 900 கொடுக்குறேன் ஸ்டார்டிங்ல இருந்து அதே 9 ரைட். சோ இதே வேல்யூ கொடுத்தோம்னா இப்ப சேஞ்ச் ஆகுது பாருங்க. சோ இங்க மேக்ஸிமம் சேஞ்சஸ் யார் இருக்குன்னா பொதுவா நான் கொடுத்த ரெண்டு அளவு கொடுப்போம். ஒன்று 100, அடுத்தது 900. சோ 100ன்றது 100 கொடுக்கிறது லைட் ஃபொண்டா இருக்கும், 900 கொடுக்கிறது போல்ட் ஃபொண்டா இருக்கும். விளங்குதா விஷயம் சொன்னது? சோ அப்ப நார்மல், லைட், போல்ட் அண்ட் 1000. சோ அப்ப இந்த ரெண்டும் இதுல நீங்க இதுக்கு இன்னொரு அளவு பயன்படுத்தலாம், அந்த அளவு 100 அப்படின்ற அளவு பயன்படுத்தலாம், லைட் ஃபொண்ட் வரும். இந்த ரெண்டும் சேம் விஷயம். ஓகேயா? அடுத்து வேரியன்ட். அடுத்து பாப்போம் font variant. சோ font variant அப்படின்னா font variant அப்படின்றது font ஸ்மால் எழுத்துக்களாவே காட்சிப்படணுமா, அப்படி இல்ல சின்ன கேபிட்டல் எழுத்துக்களா? சின்ன கேபிட்டல் எழுத்துக்களா காட்சிப்படணுமா? சின்ன கேபிட்டல் எழுத்துக்களா காட்சிப்படணுமா? சோ இங்க பாருங்க, மை நேம் இஸ் அப்துல் முக்ஷித் அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ரெண்டாவது மை நேம் இஸ் அப்துல் முக்ஷித் தான். ஆனா இத பார்க்க உங்களுக்கு விளங்குது யாரெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ், யாரெல்லாம் சிம்பிள் லெட்டர்ஸ். பட் செகண்ட் ஒன்ல எல்லாமே கேபிட்டலா தான் இருக்குது. ஆனா சிம்பிளா வந்ததெல்லாம் அளவுல சின்ன கேபிட்டல் லெட்டர்ஸா இருக்கு. ஏன் நான் தான் சொன்னேன், சிஎஸ்எஸ் ஏன் படிக்கிறோம்? சிஎஸ்எஸ் படிக்கிறது வெப்சைட்ல டிசைன் பண்றது. அப்ப டிசைனிங்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்க இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இங்க நாங்க பார்க்கத்தான் போறோம். அப்ப எழுதுங்க font variant. பண்பானது font variant பண்பானது font variant பண்பானது ஆங்கில சிற்றெழுத்துக்களில் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா, அல்லது ஆங்கில சிற்றெழுத்துக்களில் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா, அல்லது அளவில் சிறிய சிற்றெழுத்துக்களாக காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா என்பதனை வரையறை செய்யும். அளவில் சிறிய பேரெழுத்துக்களா அளவில் சிறிய பேரெழுத்துக்களாக காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா என்பதனை வரையறை செய்யும். அடுத்தது சிஎஸ்எஸ் font size. இந்த font size HTML இருக்குது. font size HTML இருக்குது. HTML size equal 14 என்று மட்டும் பயன்படுத்தும். HTML size equal 14 என்று மட்டும் பயன்படுத்தும். ஆனால் CSS எப்படின்னு கேட்டா, நாங்க CSS படிக்கும் போது இங்க அளவு மட்டும் இல்ல, கட்டாயம் PX என்று எழுதியாகணும். பிக்சல் 40 பிக்சல் என்று அளவு எழுதணும். அப்படி இல்லையா இன்னொரு அளவும் இருக்குது. EM அப்படின்னு இன்னொரு அளவும் இருக்குது, அது EM சைஸ் அப்படின்னு. சோ பொதுவா எங்களுக்கு இப்ப பிக்சல் என்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்னொரு சைஸ் இருக்குது, அது EM என்ற அளவு. அதாவது இங்க 16 பிக்சல் அப்படின்றத 16 பிக்சல் சைஸ்ல வரணுமா, அத ஒரு EM அளவுல வரையலாம். 14 பிக்சலும் ஒரு EM அப்படின்றதும் சமன். 14 பிக்சலும் ஒரு EM அளவுன்றதும் சமம். அப்ப இந்த இடத்துல 40 பிக்சல் கிட்டத்தட்ட 2 தச கணக்குல EM எழுதலாம். சோ பிக்சல எனக்கு பிக்சல் எழுதவும் மேலும் EM எழுதவும் மேலும். அப்ப எழுதுங்க font அளவானது CSS இல் இரு முறைகளில் தீர்மானிக்கப்படும். font அளவானது CSS இல் இரு முறைகளில் தீர்மானிக்கப்படும். font அளவானது CSS இல் இரு முறைகளில் தீர்மானிக்கப்படும். EM abbreviation எனக்கு ஞாபகம் இல்லமா. EM அப்படின்றது அது வந்து browser default size. அது வந்து EM அப்படின்றது browser default கூடிய ஒரு சைஸ். பொதுவா browsers எல்லாத்துலயும் உருவாகுற சைஸ் மெத்தட் தான் EM அப்படின்ற அப்ரிவேஷன். ஞாபகம் நான் பார்த்து சொல்ற அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு, ரைட்? இந்த சைஸ் பிக்சலுக்கு பதிலா கிரியேட் பண்ண சைஸ்.
சோ இனி வார காலங்கள்ல வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பிக்சலுக்கு பதிலா இஎம் சைஸ்ல பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு செஞ்சு காட்டுற உதாரணமா நான் பிக்சலுக்கு பதிலா இந்த இடத்துல 3 இஎம் எழுதுறேன். பிக்சலுக்கு பதிலா 3 இஎம் அப்படின்னு எழுதுறேன். சோ 3 இஎம் சைஸ்ல எழுதினா இப்ப நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். எங்க நான் ஃபோன் சைஸ் ஓபன் பண்ணல. ஃபோன் சைஸ்ன்றதுக்கு வரேன். ஃபோன் சைஸ் ரன் பண்ணோம். ஃபோன் சைஸ் சோ 3 இஎம் சைஸ்ல எழுதினால் 3 இஎம் சைஸ் சோ பிக்சல் அளவை விட கொஞ்சம் பெரிய அளவா வரும். இங்க நான் கிளாஸ் கிரியேட் பண்ணி செய்யறேன். சோ கிளாஸ் கிரியேட் பண்ணி நீங்க கிளாஸ் கொடுக்கிறது HD1. சோ பாருங்க 4 இஎம் கொடுக்கறேன். சோ 4 இஎம் கொடுக்க அந்த டைட்டில் இன்னும் பெருசா ரைட் 4 இஎம் கொடுக்க இன்னும் பெருசாகுது. இதே நான் 40 பிக்சல் அளவு கொடுத்தால் 40 பிக்சல் அளவு அதை விட சின்ன ஒரு அளவு 40 பிக்சல் அளவு 4 இஎம் அளவை விட 60. சொல்ல விஷயம் விளங்குதா? அப்ப எழுதுங்க CSS இல் ஃபொன்ட்டின் அளவை தீர்மானிப்பதற்கு பிக்சல் px அல்லது em எனும் அளவு பயன்படும். பிக்சல் அல்லது em எனும் அளவு பயன்படும். இங்கு 16 ஒரு em சமன் 16 பிக்சல் அப்படின்னு எழுதிக்கங்க. ஒரு em சமன் 16 பிக்சல். கடைசியா வரும் இன்றைக்கு கடைசியா the CSS font property. அதாவது CSSல font எப்படி ஷார்ட்டா எழுதுறது, font property எப்படி ஷார்ட்டா எழுதுறதுதான் இந்த விஷயம். அப்ப எழுது இங்கு CSS குறிமுறையின் அளவை குறைப்பதற்காக CSS குறிமுறையின் அளவை குறைப்பதற்காக சுருக்கக்குறி ஃபொன்ட்டிற்கான சுருக்கக்குறி பின்வருமாறு பயன்படும். ஃபொன்ட்டிற்கான சுருக்கக்குறி பின்வருமாறு பயன்படும். அப்ப எப்படி எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்? font style, font variant, weight, size, family இந்த ஆர்டருக்கு எழுதணும். எந்த ஆர்டருக்கு எழுதணும்? font style, variant அந்த ஆர்டருக்கு நாங்க ஃபொன்ட்டுக்குரிய இந்த ப்ராப்பர்ட்டி எழுதணும். பாருங்க ஃபொன்ட் எழுதும் போது முதல்ல எழுத வேண்டியது என்ன அப்படின்னு இருக்குது? பெஸ்டா எழுத வேண்டியது ஸ்டைல். சோ இந்த ஸ்டைலுக்குள்ளதான் யாரெல்லாம் வருவாங்க? ஃபொன்ட் ஸ்டைலுக்குள்ளதான் யாரெல்லாம் வரும்? ஒரு வாட்டி பாருங்க. ஃபொன்ட் ஸ்டைலுக்குள்ள யாரு வரும்? அதுலதான் இட்டாலிக், போல்ட் அந்த விஷயம், இட்டாலிக்கும் நார்மல் விஷயமும் வரும். சோ இட்டாலிக் வந்து ஃபொன்ட் ஸ்டைல்ல வருது. அப்ப முதலாவது எழுதுறேன் ஃபொன்ட் ஸ்டைல் இட்டாலிக். இரண்டாவது என்ன போட்டிருக்கிறேன்? இரண்டாவது அங்க என்ன எழுதணும் இருக்கிறேன்? வேரியன்ட். சோ தேவென்றால் வேரியன்ட் எழுதிக்கிறது. சோ வேரியன்ட் என்ன? இந்த நார்மலும் ஸ்மால் கேப்ஸும் தேவென்றால் வேரியன்ட் எழுதுறது. இல்லையா வெயிட்டுக்கு போ, இல்லையா வெயிட். சோ அப்ப வெயிட்ல யாருங்க? வெயிட். இந்த இடத்துல பாருங்க வெயிட் இருக்கிற இடத்துல போல்ட் எழுதியிருக்கிறேன். அதே டைம்ல சைஸ் பிக்சல், கடைசியா ஃபொன்ட் ஃபேமிலி அதையும் எழுதியிருக்கிறேன். சோ அப்ப நாம அதாவது இங்க முக்கியமான விஷயங்கள் கடைசியா தர இந்த விடயங்கள். ஏனால் எக்ஸாம் நீங்க பிளவிட போற இடம் இதான். நான் லாஸ்டா தொகுதி தர எல்லாத்துலயும் ஷார்ட் அதாவது எல்லாத்துலயுமே ஷார்ட் ஹேண்ட். சோ எல்லாத்துக்குமே ஷார்ட் ஹேண்ட் தொகுதி தரேன். அது பாடம் இருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். சோ எங்களுக்கு எப்படியும் ஞாபகம் வந்துடும். நாங்க தொடர்ந்து பாஸ்ட் क्वेश्चंस ட்ரை பண்ணும் போது. ரைட், ஓகே. சோ அப்ப நாளை கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு CSS லாஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கு. நாளைக்கு CSS லாஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கும். CSS லிங்க்ஸ் படிக்க போறோம். சோ லிங்க்ஸும் லிஸ்டும் டேபிள்ஸும். சோ நாளைக்கு இந்த 3 விடயமும் படிக்க போறோம். சோ அப்ப நாளை கிளாஸ் ஷார்ப் 9:45 ஸ்டார்ட் ஆகும். சாரி 9:30. நாளை கிளாஸ் ஷார்ப் ஈவினிங். நாளை கிளாஸ் டுமாரோ நைட் 9:30 ஸ்டார்ட் ஆகும். சோ ஏதாவது கிளாஸஸ் இருந்தா எனக்கு நாளைக்கு மார்னிங் 6க்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, தென் நாங்க அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். See you.